ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் அகில இலங்கை சமாதான நீதவான், வரக்காப்புளை தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவையின் தலைவர் மற்றும் வரக்காப்புளை காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையின் அதிபர் திருமதி கோமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். பிறக்கட்டும் புத்தாண்டு இன்பங்கள் படைசூழ, மலரட்டும் வெற்றிகள் முயற்சியின் சின்னமாக, தங்கட்டும் நிம்மதி நோயற்ற வாழ்வுதனில், நேசிப்போம் அனைவரையும் நெறிமுறைகள் தவறாமல், வீழ்ச்சிகள் பல வந்தாலும் நின்றிடுவோம் மன உறுதிதனில், எல்லாம் மாயை என்று உணர்ந்தால் இவ்வாண்டு மட்டுமல்ல எல்லாம் ஆண்டும் அமைதி நமதே, அன்போடு அரவணைப்போம் அனைவரையும், பாசத்தை போலி இல்லாமல் பகிர்ந்திடுவோம், செய் நன்றியை இறுதி மூச்சு வரை காத்திடுவோம், இவை அத்துணையும் மனதில் கொண்டு புத்தாண்டை மகிழ்வுடன் வரவேற்போம், நம்மிடம் உள்ள தீமையை கொன்று புதிதாய் பிறந்திடுவோம். ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க கோமதி அவர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான ஒரு கேள்வியும் கூட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இந்த புது வருடம் உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி எவ்வாறாக அமைந்திருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், இந்த புத்தாண்டு உலகம் முழுதுமே மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த வருஷம் பிறக்கும் போதே உலகமே ஒரு வித்தியாசமான முறையில் இது கொண்டாடப்பட்டிருக்குது. வானவெடிகளாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவில் கூட, இலங்கையில் கூட நிறைய வித்தியாசமாகவும் இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புது வருடத்தை. இனி வரப்போக்கூடிய இந்த வருடம் சிறப்பான ஒரு வருடமாக, ஒரு சிறந்த வருடமாக மாறணும். அதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்ல முறையில் எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு சிறந்த வருடமாக மாற வேண்டும் என்றால் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாற்றம் நிகழ வேண்டுமென்னா உங்களுடைய கருத்து என்னென்ன மாற்றங்கள் வந்தால் இந்த ஒரு வருடம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக நாங்கள் இப்போ வருடங்கள் இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் 15ஆம் தேதி இப்போ தை மாதம் பிறக்கும் போது வருடம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்திரை வரும்போதும் வருடம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இந்த வருடம் 2024 அடுத்த 2025 வரும்போது இந்த வருடம் புது வருடம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு நல்ல நாளாகத்தான் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ஒரு புது வருடம் தான். ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு புது வருடம் தான். நாங்கள் எங்களுடைய இலக்கும், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த பயணங்களை கடத்தும் போது ஒவ்வொரு நிமிடங்கள் கூட எங்களுக்கு ஒரு புது வருடமாக தான் அமையும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த ஒவ்வொரு செகண்டையுமே ஒரு புது வருடம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காமல், அதை விரயம் பண்ணாமல் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நகரும் போதுமே எங்களுக்கு ஒரு புது வருடமாக தான் அமையுது. இந்த புது வருடத்தில் நன்மைகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனாலுமே நிறைய பார்க்குற நேரம் எல்லா பக்கமும் இந்த இயற்கையாக இருக்கட்டும், இன்றைய சூழலாக இருக்கட்டும், இன்றைக்கி இலங்கையோட சூழலாக இருக்கட்டும், எதிர்கால தலைமுறைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வருடம் நல்ல முறையில் அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. காலம் இந்த கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய இனி நகரப்போகும் நாட்களை வச்சு தான் இந்த வருடம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்மலாம் கணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எதிர்கால தலைமுறையினர், அதாவது எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும், நிறைய விடயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், மைண்ட் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வயதினர் அப்படின்னா இந்த இளைய தலைமுறையினர் தான். இந்த இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் எவ்வாறான மாற்றங்கள் இனிவரும் காலங்களில் நிகழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது இப்போ இருக்கிற காலம் ஒரு கலியுக காலத்தில் தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் இது வரைக்குமே இந்த வருஷம் இறுதியிலேயே நிறைய அழிவுகள் இயற்கையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், மனிதர்களை கொள்ளக்கூடிய ஒரு காலமாக மாறி இருக்குது. ஒரு மனித நேயமே இல்லாத ஒரு காலமாக மாறி இருக்குது. தர்மங்களை தாண்டி அதர்மங்கள் நடைபெறுற காலமாக இப்போ இருக்குது.
இனி வர காலத்துல வந்து ஒரு கேள்விக்குறிதான். இது எந்த அதாவது இப்பவே இவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அழிவுகள் நடக்கும்போது எதிர்கால தலைமுறைகள் வந்து எப்படி அவங்களை கட்டி காப்பாத்துறது, அவங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி மாற்றி அமைக்கிறது, ஒரு பண்புள்ள ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயம் இருக்குமா? இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன ஊடகங்களாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விடயங்கள் வந்து நம்மளை வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு அன்பு இல்லாமல் போயிருச்சு, கருணை இல்லாமல் போயிருச்சு, உதவி செய்யக்கூடிய மனநிலை இல்லாமல் போயிருக்கு, தர்மம் பண்ணக்கூடிய மனநிலை இல்லாமல் போயிருக்கு, அவர்களுடைய ஆன்மீகத்தை பேணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் இல்லாமல் இருக்குது, பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை, பெரியவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கே தவிர நாங்கள் வந்து அந்த நன்மை பக்கம் வந்து உயர்ந்திருக்கிறோமான்றது தெரியாது. இப்போது அந்த காலத்தில், அதாவது சங்க காலத்தில் இல்லாட்டி முன்னோர்கள் இருந்த காலத்தில் வந்து வீட்டுகளில் வந்து பெரியவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, கதைகள் ஊடாக சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுடைய செயல்கள் மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இருக்கிற வளர்ந்த குழந்தைகள் வந்து அந்த காலத்துல இருந்து பெரியவங்கள் ஆகினவங்க அந்த ஒவ்வொரு கதைகள் ஊடாக நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் அதுவே காலப்போக்கில் இப்போ நவீன ஊடகங்கள் புதிதான விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது, சில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களுடைய சில விஷயங்களை பார்க்கும்போது, சமூக ஊடகங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இனி வரக்கூடிய தலைமுறையினர் வந்து நன்மை பக்கம் போகிறதுக்கு ரொம்ப சவால்கள் இருக்குது. அதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையவே ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். அதை வந்து வீட்டிலேருந்து, சமூகத்திலேருந்து, அதை சுற்றி இருக்கக்கூடியவங்கள்லேருந்து, பாடசாலைகள்லேருந்து, ஆலயங்கள்லேருந்து தான் இந்த மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். கொண்டு வரதா இருந்தால் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு சிஸ்டம் ஒன்று, கட்டாயம் ஒரு மாற்றம் வந்து தேவை. அது எங்கேருந்து அடிப்படையாக எடுக்கலான்றதை வந்து எல்லாரும் கூட்டாக சேர்ந்து அது அடிப்படை தேவைகளை வந்து அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு மாற்றங்களை கொண்டு வரதுக்கு முடியும். இனி வர தலைமுறைகளுடைய மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டாட முடியும். ஆனால் அதிகமாகவே ஒரு கேள்விக்குறி இருக்குது. அடுத்த வருஷம் பிறந்திருந்தாலும் ஒரு வருஷம் பிறக்கும் போது எல்லாருமே கொண்டாடினோம், செலிப்ரேட் பண்ணோம், சந்தோஷமாக இருந்தோம். சில நேரம் அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய நாளாகவும் அமைஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. நிறைய பேர் வந்து உணவுக்கே கஷ்டப்பட்டுட்டு சாப்பிட முடியாத நிலைமையில கூட அவங்களுடைய எண்ணங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி யோசிக்கும் போது நிறைய வந்து அவங்களுக்குள்ள இந்த அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பலர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், பலர் வந்து கவலையாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வர தலைமுறைகளை பற்றிய கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முக்கியமான ஒரு விடயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து சங்க காலத்தில், முன்னோர் காலத்தில் வந்து இந்த மாதிரியான தலைமுறையினருக்கு வந்து படிப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னா பெரியவங்கள் வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பேரண்ட்ஸான இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்க அம்மா அப்பாவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நிறைய விடயங்கள் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து படித்து கொடுத்துருப்பாங்க. இது இப்போ உள்ள காலகட்டத்தில் மேம், நவீன காலகட்டத்தில் வந்து தாத்தா பாட்டி வந்து வீட்டில் இருக்கதே வந்து ரொம்ப அரிதான ஒரு விடயமாக இருக்குது இல்லையா? ஸோ இப்படி அரிதான விடயமாக இருக்கிற அதே சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனால் நிறைய விடயங்களை நாங்கள் வந்து கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அறநெறி பாடசாலைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். வீட்டுக்கு வீடு ஜன்னல் அப்படிங்கிற மாதிரியே எல்லா பாடசாலைகளிலுமே, எல்லா ஊர்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே சரி, கோயில்கள், இந்து கோயில்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அறநெறி பாடசாலைகள் இருக்கும். இந்த அறநெறி பாடசாலைகள் வந்து மாணவர்கள் மத்தியில் எவ்வாறான நன்மைகளை வந்து பயக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போது நானும் ஒரு அறநெறி பாடசாலையினுடைய பொறுப்பாசிரியராக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அமைப்பினூடாக நிறைய தோட்டப்புறங்களில் வந்து அறநெறி பாடசாலைகள் ஆரம்பித்து அதை மேம்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களுக்கு நாங்கள் ஃபீல்ட் விசிட் போகிறதுனாலையும் அறநெறி மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டதுனாலையும் இந்த விஷயத்தை வந்து நான் கதைக்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு யோசிக்கிறேன். உதாரணமாக வந்து இலங்கையில், அதாவது இந்தியாவில் வந்து இந்த அறநெறி பாடசாலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆலய வழிபாடுகள் இது போன்ற விஷயங்கள் இருந்தது. சங்க காலத்தில் வந்து குருகுல கல்வி அந்த மாதிரி இருந்தது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் முந்தி இருந்தவங்க, அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முதல்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நிறைய சமய பெரியார்கள் இருந்தாங்க. ஆலயங்களில் வந்து சொற்பொழிவுகள் நடக்கும். மற்றது நிறைய அந்த பிள்ளைகளுக்கான பயிற்சிகள் நடக்கும். பாடசாலை மட்டத்திலையும் அவர்களுக்கான நல்ல விடயங்களை வந்து சொல்லிக் கொடுக்க, ஒழுக்க பண்புகள் வந்து தொடர்ந்துமே அவங்க வாழ்வியலோடய சேர்ந்து
இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆலயங்களில் வந்து சமய சொற்பொழிவுகள் இல்லை, இவங்களை வழி நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த அறநெறி கல்வி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான ஒன்று, அப்படின்னா அத்தியாவசியமான ஒன்று. நம்மளுடைய இல்லை அத்தியாவசியங்கள் உள்ள இந்த அறநெறி பாடசாலையும் தேவை அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் பாடசாலையில் மதிப்பெண்களுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது தொழில் ரீதியான கல்வி தான் பாடசாலைகளில் கற்றுக் கொடுக்குற கல்வியாக இருக்குது. அது இந்த மதிப்பெண்களுக்காக கல்வி கற்று அந்த மார்க்ஸ் எடுத்து அந்த பிள்ளைகள் வந்து ஒரு தொழில் ரீதியான கல்விய முறையை வந்து கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இந்த அறநெறி பாடசாலையில் வந்து ஒழுக்க நெறியை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அன்பு நெறி, ஒழுக்க நெறி, இந்த விஷயங்களை தான் அறநெறி பாடசாலைகளோட கற்றுக் கொடுக்குறாங்க. அதோட அறநெறி பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் நடக்குது, மென்டலாகவும் அவங்களுக்கு வந்து மைண்ட் அளவுலையும் அவங்களுக்கு வந்து நிறைய ரிலாக்ஸ் வந்து கிடைக்குது அறநெறி பாடசாலைகள் ஊடாக. இப்போ இந்த அறநெறி பாடசாலைகள் வந்து குறிப்பாக நாங்கள் வந்து அப்கண்ட்ரி, அதாவது மலையகத்துக்கு தான் அதிகமான வேலை திட்டங்கள் வந்து அறநெறி பாடசாலைகள் செய்துட்டு போகிறோம். அந்த வகையில் மலையகத்தில் வந்து அறநெறி பாடசாலைகள் செய்வதற்கான ஆரம்பங்கள் இருந்தாலும் அது தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. காரணம் வந்து அதற்கான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை. சாதாரணமாக இருக்கிற ஓ லெவல் படித்தவங்க, ஏ லெவல் படித்தவங்கள வச்சு தான் அந்த அறநெறி பாடசாலையில் செய்துட்டு போகிறாங்க. அதுவும் ஒவ்வொரு ஆலயங்களில் வந்து அந்த அறநெறி பாடசாலைகள் நடக்குது. தோட்டப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளைகள் உதாரணத்துக்கு 80 பிள்ளைகள் ஃபஸ்ட்டுக்கு வந்திருந்தா அறநெறி பாடசாலை ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மாத காலம் வரும்போது 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் அறநெறிக்கு வராங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற நேரம் சில பெற்றோர்கள் வந்து இந்த அறநெறியில் என்னத்தை படித்து கொடுக்குறாங்க, போயிட்டு சும்மா தான் உட்காந்துட்டு வராங்க, இந்த தேவரம் படிக்கிறதுக்காக இது போகணுமா, ஸ்கூலில் என்ன சமய பாடம் படித்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து பிரத்யேக கிளாஸ் வகுப்புகள் நடக்குது. அப்போ அந்த வகுப்புகளுக்கு போகாத பிள்ளைகளுக்கு அப்போ ஒரு பிள்ளை அந்த வகுப்புக்கு போனால் அடுத்த பிள்ளையும் அந்த பேரண்ட்ஸ் அனுப்புறதுக்கு பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்க படிச்சிருவாங்க, இவங்க படிக்காமல் விட்டுருவாங்க. அப்போ அறநெறியை விட முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு கிளாஸ் அப்படின்னா கிளாஸுக்கு கண்டிப்பாக அனுப்பணும். அடுத்தது அந்த பிரத்யேக வகுப்பு செய்கிற ஆசிரியர்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து சில நேரம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வராட்டி அது வந்து ஒரு பாடசாலை ஆசிரியராக இருந்தால் அந்த பாடசாலையில் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் நடக்குது. அந்த பிள்ளைய வந்து வேறு விதமாக பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கான சலுகைகள் வந்து குறையுது ஞாயிற்றுக்கிழமை போகாட்டி. அப்போ அந்த ஒரு பல காரணங்கள்னால இந்த அறநெறி பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து மிக குறைவாக இருக்கிறாங்க. சில சர்வதேச பாடசாலைகளில் வந்து அறநெறி பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய சமய பாடத்தில் வந்து 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 10 மார்க்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாக அறநெறிக்கு போகணுன்றதை வந்து அந்த பாடசாலைகள் வந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் அரசாங்க பாடசாலைகளில் வந்து நான் நினைக்கிறேன் வடகிழக்கு மாகாணங்களில் வந்து இந்த சிஸ்டம் செஞ்சுருக்கிறாங்க போன வருஷத்தில். ஆனால் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான ஒரு செயற்திட்டம் இது வரைக்கும் காலத்திலையும் பாடசாலைகள் ஊடாக அறநெறிக்கு போடுன்றதை வந்து வலியுறுத்தப்படலை. அதற்கான அவங்களுக்கு பாடசாலை வலியுறுத்தும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இந்த பிள்ளைகள் வந்து அறநெறி பாடசாலை கண்டிப்பாக போவாங்க. அந்த ஒரு மாற்றம் இந்த நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம புது வருஷத்தை பற்றி காய்ச்சோம். புது வருஷத்தில் ஒரு மாற்றம் வேணுமா இருந்தால் இல்லை, இப்போது கிறிஸ்தவ பாடசாலைகள், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், பௌத்த மத தாம்பாசலாக இருக்கட்டும், அவங்களுடைய அறநெறி பாடசாலைகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய தொகை வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்து அறநெறி பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வருகை தரக்கூடிய மாணவர்களுடைய விகிதம் வந்து மிக குறைவாக இருக்குது. அதுக்கு வந்து பிரதான காரணம் வந்து உண்மையாக இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான லீடர்ஸ் இல்லை, அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து மிக மிக குறைவு. நிறுவனங்கள் இதுகள் எல்லாமே மிக மிக குறைவு. அப்போ அதனாலையும் சில நேரங்களில் வந்து கட்டுப்பாடே இல்லை தானே. அப்போது நாங்கள் போனாலும் ஒன்று போகாட்டியும் ஒன்று, அந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் நிறைய வந்து இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் வந்து வாரது வந்து மிக குறைவாக இருக்குது. ஒரு சிஸ்டம் அப்போ இந்த இனி வரக்கூடிய வருஷங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் மலையகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி சிறுவயதில்
திருமணம் முடிக்கிறாங்க. சிறு வயதிலே ட்ரக்ஸ், அதாவது மதுபோதைக்கு ஆளாகிறாங்க. அடுத்தது கல்வியிலிருந்து கல்வி முறையை வந்து மேற்கொள்றது மிக குறைவு. அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டில் இருந்து அந்த மாதிரியான மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிறுவர்கள் வந்து O level வரைக்கும் தான் படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சிலர் தான் தொழில் வாய்ப்புக்காக போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைகளுடைய நிலைமை வந்து சீர்கேடாகத்தான் போயிருக்குது. மற்றது விழிப்புணர்வு இல்லை. எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாருக்கும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து இப்போ கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம், ஒரு விழிப்புணர்வு இல்லை. நாங்கள் எப்படி நடந்துக்கணும், நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ளணும், நாங்கள் படித்து நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து நிச்சயமாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறாங்க, அதுக்குரிய மேக்சிமம் ஒரு தொழிலுக்கு போகிறாங்க. அதை தாண்டி பல மாற்றங்கள் வந்து இந்த மலையகத்தில் வந்து மாறணுமா இருந்தால் அறநெறி கல்வி ஊடாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். அறநெறி கல்வி ஊடாக மாற்றங்களை கொண்டு வரதா இருந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்கள், அமைப்புகள், இது தொடர்பாக இருக்கக்கூடிய சமய குருமார்கள், அதோட தலைவர்கள், இவங்க எல்லாம் ஒன்றிணைந்து எப்படி இந்த மலையகத்தில் வந்து இந்த அறநெறி பாடசாலையை மேம்படுத்தலாம், அதுக்கு எப்படி நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம், எல்லாருமே ஒன்று சேரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களுடைய கலந்துரையாடல் இருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை. சமீபமாக சென்ற வாரம் வந்து ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு. அந்த நத்தார் அதை பண்டிகையை முன்னிட்டு நடத்தக்கூடிய அந்த கலந்துரையாடலில் எல்லாருமே சமய தலைவர்கள் தான் வந்திருந்தாங்க. அதில் வந்து இந்து மத தலைவர்கள் வந்து சமயத்த குருமார்கள் வந்து மிக குறைவு. அந்த இடத்துல அவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஆடை இல்லை, அவர்களுக்கான இப்போ லாங்குவேஜ் பிரச்சனை கூட இருக்குது. ஒரு சிங்களத்தில் ஒரு இடத்துல வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சிங்களத்தில் பேசக்கூடிய ட்ரைனிங்கோட ஒருத்தர் இல்லை, என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை. இப்போ இது நான் சொல்கிறது நம்ம ஊரில் நடந்த ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல எல்லா மத குருமாரும் இருக்கிறாங்க. எங்களுடைய சமய குரு ஒருவர் தான் வந்திருந்தார். அப்போ அவர் தமிழில் பேசினார். சிங்கள மொழி பேசுகிறதுக்கு உண்மைக்கும் அந்த இடத்துல கஷ்டம். அப்போ ஒரு சமய நல்லிணக்கம் சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சி திட்டங்கள் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லா சமயத்தோடும் சேர்த்து இந்து சமயமும் ஒரு நேர்த்தியான முறையில் ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகணும். அது ஊடாக நம்மளுடைய அறநெறி கல்வி மட்டும் இல்லாமல் அது ஊடாக அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கணும்னா நிச்சயமாக மேலிடத்திலிருந்து இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். இப்போது எல்லாத்துக்கும் சமமான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கும்போது நிச்சயமாக தோட்டப்புறங்கள் இருக்க பிள்ளைகளோட அறநெறி கல்வி மூலமாக நம்மளுக்கு அவங்களுடைய நிறைய மாற்றங்கள் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைக்கிறதுக்கு மிக பிரதானமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலேயுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு வந்து உள்ள உறுத்திட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து சண்டேஸ்னாலே வந்து மற்ற மாணவர்கள் வந்து வேறொரு கிளாஸுக்கு போகிறாங்க, கேட்டால் சொல்கிறாங்க இதிலேருந்து படிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பேரண்ட்ஸே வந்து கேட்குறாங்க அப்படின்னு. எந்த கேள்வி என்னென்னா, அதே சமய பாடம் தானே வந்து O லெவல்லையும் A லெவல்லையும் வருது. முக்கியமாக வந்து இந்த 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு அதுலேயும் வருது. ஸ்கூல் காலகட்டத்தில் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு நாங்கள் தேவாரம் பாடமாக்குற அந்த டைமில் வேறொரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து சமய பாடத்தில் வந்து படிச்சுட்ருப்போம். தேவாரம் வந்து கண்டிப்பாக வந்து பாடமாக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அறநெறி நாங்கள் போய் தான் பாடமாக்கணும். நானாலுமே கூட கிரேட் 9ஓ 10ஓ நாங்கள் வந்து தேவாரம் அப்படிங்கிறதுல 10 மார்க்ஸ் இருக்கும், அதுதான் பெரிய மார்க்ஸே கூட. ஸோ அந்த மாதிரி தேவாரங்கள் பாடமாக்கினா அதில் பொழிப்புரையை பாடமாக்கினா தான் அந்த மார்க்ஸ் கிடைக்கும். அது எங்கால கிடைக்கணும்னா அறநெறி போய் தான் கிடைக்கும். அதே வந்து பெற்றோர்கள் வந்து தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தோட்டப்புறங்களில் நடக்கக்கூடிய அறநெறி பாடசாலைகளில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அவங்க சாதாரணமாக ஒரு O லெவல் செஞ்சவங்களாக இருக்கலாம், அல்லது A லெவல் செஞ்சவங்களாக இருக்கலாம். பாடசாலை ஆசிரியர்களோ அல்லது நல்ல இதில் சமய பாடங்களில் பட்டம் பெற்றவங்களோ இல்லை. அடுத்து அப்படியே இல்லாட்டியும் ஒரு வருஷத்துக்காவது ட்ரைனிங் எடுத்து அறநெறி கல்வியை படித்து கொடுக்குறவங்களா இருக்காது. அப்போ ஒரு வகையில் அந்த அவங்க படித்து கொடுக்குற சரியான முறையில் படித்து கொடுக்காததுனாலையும் பல பெற்றோர்கள் வந்து அந்த ஒரு அறநெறி பாடசாலைக்கு போனால் என்ன படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க. மற்றது இப்போ சொல்லுவோம் பெற்றோர்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மற்ற மதங்களில் நடக்கக்கூடிய ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அறநெறி கல்வி அந்த நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்களும் சேர்ந்து தான் இணைஞ்சு தான் போகிறாங்க.
தோட்டப்புறங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கும். இந்த அறநெறி கல்வி உண்மையாகவே இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த அறநெறி பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் வந்து அநேகமாக மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் இல்லாமல் திடீர்னு வந்து செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கு அடுத்த மாதம் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி மாறி மாறி போகிறனால அவங்களுக்குள்ளேயே இதுக்கான ஒரு நம்பிக்கை வந்து இல்லாமல் போகுது. இந்த அறநெறி பாடசாலை ஊடாக பிள்ளைங்களுடைய மேம்பாடு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறினால நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு அனுப்புறது வந்து மிக மிக குறைவாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, இலங்கையில் அதுவும் வந்து இந்த சிட்டிஸில் இருக்கிற ஸ்கூல்ஸ் சரி, கிளாஸஸ் சரி, அப்படி ஒரு விஷயம் வந்து இருக்குது, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அது கரெக்ட். ஆனாலுமே இந்த மலையகத்தில் எடுத்துக்க போனால் அறநெறி பாடசாலைகள் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டாலே கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான். அதுவும் வந்து கொழும்பு இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்குன்னா ஓகே சொல்லலாம், அப்போ நிறைய ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் மலையகத்தில் எக்கச்சக்கமான ஆலயங்கள், எக்கச்சக்கமான நிறைய பாடசாலை வைபவங்கள் எல்லாம் வந்து இடம்பெறும். ஏன்னா காமன் கூத்தாக இருக்கட்டும், பொன்னர் சங்கர் கூத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தலைமுறைனா வந்து கடைபிடிச்சு இருக்கக்கூடிய ஒரு விடயம்னா மலையகத்தில் தான் வந்து இடம்பெறும். அங்குள்ள விடயங்கள், அங்குள்ள மாணவர்கள் என்னதான் செய்கிறாங்க இந்த அறநெறி பாடசாலைகளை கற்றுக்கொள்ளாமல்? என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலையகத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து இன்னுமே 200 வருஷம் கடந்துருச்சு. மலையக மக்கள் இந்தியா வம்சாவளிகளாக இங்கே இலங்கைக்கு வந்து 200 வருஷம் கடந்துருக்குது. இந்த 200 வருஷத்தில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஒரு சிலருக்கு நடந்திருக்கே தவிர, இப்போ மலையகத்தில் கல்வி கற்று சென்று ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, பெரிய ஒரு பதவிகளில் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அரசியல் துறையில் பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 100க்கு 80 விதமான மக்களும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது கண்கூடாகவே காணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அவங்களோட வீடுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதார சூழலாக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய கல்வி முறையாக இருக்கட்டும், சுகாதார துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே பின்தங்கிய நிலைமையில தான் இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மலையகத்தை பொறுத்த வரைக்கும். மலையகத்தில் நாங்கள் காணக்கூடிய நிறைய விஷயங்களில் குறிப்பாக பொருளாதார சூழல் அப்படிங்கிற நேரம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற தாய் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அப்படியே அவங்க போனாலும் இந்த தந்தையோட கண்காணிப்பில் தான் இந்த குழந்தை வாழ வேண்டி இருக்குது. ஆனால் இந்த தந்தை வந்து அவர் மதுபோதைக்கு உள்ளானவராக இருப்பார். அதே மாதிரி இவங்களுடைய சுற்றுச்சூழலுமே இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், இந்த குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அம்மா வேற கல்யாணம் முடிச்சு போயிருப்பாங்க, தந்தையோட வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து தந்தை இல்லாமல் இருப்பாங்க, அம்மாவோட வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். இப்படி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நிறைய குழந்தைங்க 100க்கு 90% நாங்கள் கண்ணால் கண்டு அவங்களோட உரையாடி இருக்கிறோம் அந்த குழந்தைங்களோட. அப்போ அவங்க வந்து உண்மைக்கும் அதாவது இந்த உலகத்தில் வந்து வெளி உலகம்னு ஒன்று இருக்கானே தெரியாது. கொழும்புக்கு வந்திருக்க மாட்டாங்க, தியேட்டருக்கு போயிருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நல்லா தூங்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் இருக்காது, தலைவாணி இருக்காது, ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது. ஊரில் வாழ்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சொக்ஸ் இருக்காது, ஷூ இருக்காது, அவங்களுக்கான ஜெர்சி இல்லை, பெட்ஷீட் இல்லை, தலைவாணி இல்லை. இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனைக்கு மத்தியில் தான் இந்த குழந்தைங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மன அளவுலேயும் தான் அவங்க உடல் அளவுலேயும் தான் அவங்க வந்து மிகவுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த குழந்தைகள் வந்து. உதாரணத்துக்கு பாடசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு குழந்தை அங்கே போனால் இப்போ நார்மலாக அசெம்பிளி ஒன்று நடக்கும். சில குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க, அசெம்பிளி டைமில் தலை சுற்றிருச்சு டீச்சர், நிற்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. சில நேரம் ஆசிரியர்களுடைய உரையாடல் ரொம்ப நேரமாக இருக்கலாம், அந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரமே கொஞ்சம் வெயில் அப்படி இருக்கிற போதும் கண்டிப்பாக அந்த தலை சுற்று வரலாம். இன்னொரு காரணம் இருக்குது, சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க நைட்டில். இப்போ அம்மா வெளிநாட்டுக்கு போய் அப்பாவோட வாழக்கூடிய இந்த குழந்தை வந்து அவர் மதுபோதைக்குள்ளாக இருப்பார், நைட்டில் சாப்பாடு இருந்திருக்காது, நைட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, காலையிலையும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, யூனிஃபார்ம் துவைச்சிருக்காது. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் அந்த புள்ள போய் அந்த அசெம்பிளியில் நிற்க வேண்டி இருக்கிறவங்க ஃபிசிக்கலாகவே உடல் ரீதியாக வந்து உண்மையாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த இடத்துல இருக்குன்றது நம்மளால் உணர முடியும். ஏன்னா அந்த குழந்தையோட விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன இவர் எப்போ பார்த்தாலுமே மயங்கி விழுகிறாரு, இல்லைன்னா படிக்க மாட்டேங்கிறாரு, தூங்கி விழுகிறாரு அப்படின்னு சொல்லி
மேலோட்டமாக சொல்கிறாங்களே தவிர உண்மையாகவே அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது பாடசாலை மட்டங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டுக்கு குழந்தைங்களோட மனசை வந்து நாங்கள் படிக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்றதை உணரணும். என்னத்த கல்வியை நாங்கள் கொடுத்தும் வேஸ்ட். அவங்களுக்கு பெரிய ஆளாக்குறதுக்காக நாங்கள் என்ன பேக்ரவுண்ட் இது கொடுத்தும் வேஸ்ட்டு. அவங்களுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன நினைக்கிறாங்க, என்ன சூழலில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றதை வந்து ஃபஸ்ட்டுக்கு அவங்க ஒவ்வொரு குழந்தைங்களையும் நம்ம படிக்கணும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் படிக்கணும், ஒவ்வொரு அறநெறி ஆசிரியர்களும் படிக்கணும், ஒவ்வொரு பெற்றோர்களும் படிக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயமும் அந்த குழந்தைங்களோட. அப்போ மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு அன்பு காட்டுறதுக்கும் நிறைய தேவை இருக்குது. அன்பா ஒரு வார்த்தை பேசணும். எப்போ பார்த்தாலும் ஒரு அன்பே கிடைக்கலன்னா அவங்களுக்கு விரக்தி வந்துடும். நான் என்ன செய்யறதுன்னே தெரியாது. அதுக்காகவே ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சில நேரம் தந்தையை பார்த்து அவரும் குடிக்கிறாரு, நானும் குடிக்கிறேன், அப்பா குடிக்கிறாரு, நானும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பா வழி நடத்துவார், ஆனால் அவர் குடிப்பார். பார்த்து பார்த்து பழகிறது தானே குழந்தைங்க எல்லாத்துக்குமே வாருது. அப்படி நிறைய குழந்தைங்க வந்து மன அளவில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. யூனிஃபார்மெல்லாம் துவைக்க மாட்டாங்க. சாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். சாக்ஸ் ஷூ போட்டு போவாங்க, உள்ளுக்குள்ளே கிழிஞ்சிருக்கும். சாக்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கும், உள்ளுடுப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும். அப்போ அவங்க துவைச்சி காய போட்டு அது காய்ச்சி அயன் பண்ணி போட்டு போகிறதுன்றது வந்து நிறைய பிள்ளைகள் வந்து அந்த நிலைமையில் போகிற நேரம் நாங்கள் எப்படி ஒரு கிரகிச்சு நம்ம படிக்க முடியும்? குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க, சுகாதாரமாக இல்லை. மைண்ட் அளவுலேயும் அவங்க டிஸ்டர்ப், தூக்கம் இல்லை, பசி, இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு படிப்புன்றது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கான ஒரு சட்டங்கள் கட்டாயம். இப்போ அம்மாமாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக தொடங்குனாங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. நிறைய குழந்தைங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. எதனால ப்ரெக்னென்ட் ஆகுனாங்க, யாருனால ப்ரெக்னென்ட் ஆகுனாங்கன்னே தெரியாது. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வாமிட் பண்ணும்போது தான் செக் பண்ணி பார்க்க போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில், ப்ரெக்னென்ட், 15 வயசு புள்ள. அப்போது அதுக்கு பிறகு எல்லாம் தேடி பார்க்கும்போது இந்த குழந்தை சொல்கிற நபர் வந்து நான் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிட்டாரு. அப்போ வீட்லேயும் நைட்டு வந்து அப்பா குடிச்சிட்டு அவர் மதுபோதைக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க வெளியில் போகிறாங்க வராங்க. அதே அவங்க குழந்தை கிடச்சி அந்த குழந்தைக்கு இப்போ போன வருஷம் 2 வயசு ஆகும்போது அந்த 15 வயசு அந்த ஸ்கூல் மாணவி இறந்துட்டான், நோயால் இறந்துருக்கு. அதே அடுத்து அவங்க தங்கச்சியும் அதே நிலைமை இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அப்படி நிறைய குழந்தைங்க வந்து விழிப்புணர்வு யாருமே சொல்லி கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் தான் இந்த அறநெறி கல்வின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அறநெறி கல்விக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாடசாலை மட்டங்கள்லையும் கட்டாயம் கொடுக்கணும். இப்போ நம்மளை மலையகத்தில் இருந்துட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு பேசுகிறோம், இந்த மலையகத்தை மாற்றணும், குழந்தைங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வரணும், குழந்தைங்களை மேலே கொண்டு போகணும்னு சொல்லி எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. நிறைய ஸ்பீச்லாம் மேடையிலலாம் பேசுகிறாங்க, நிறைய கத்தி பேசுகிறாங்க. ஆனால் பேசுனதுக்கு பாடசாலை மட்டங்கள்லேயே இந்த அறநெறிக்கான இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அறநெறி பாடசாலைகளை நாங்கள் உருவாக்குவோம், பாடசாலைகளையும் அறநெறி கல்வியை ஸ்டார்ட் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வுகளை கொடுங்க. பாடசாலைன்றது வந்து படிப்பு மட்டும்தானே சார்ந்து இருக்குது. அதுக்கான அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு யோகா, மெடிடேஷன், அவங்களுக்கான ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கான கவுன்சில் கொடுக்குறதுக்கு யாராவது வந்து கொடுத்துட்ருக்காங்களான்றது பார்த்தா அநேகமான பாடசாலைகளில் வந்து மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி பாடசாலைகள் ஊடாகத்தான் பாடசாலைக்கு கண்டிப்பாக 90% பிள்ளைகள் போகும். அந்த பிள்ளைகளை வழி நடத்தி இந்த குழந்தைங்களுக்கு வந்து அறநெறி கல்வி, அதாவது அவங்களே தீர்மானிக்கலாம். பாடசாலைகளுக்கே முடியும், ஒரு அறநெறி பாடசாலை ஆரம்பிக்க முடியும். அங்கே இருக்க ஆசிரியர்களை ஒரு கிழமைக்கு ஒரு ஆசிரியர் வந்தால் கூட அவங்களுக்கான கவுன்சில், இப்போ சமயம் படிச்சும் வேலை இல்லை, நாயனர்கள் பற்றி படிச்சும் வேலை இல்லை, நிறைய சமய புராணங்கள் படிச்சும் வேலை இல்லை. முதல்ல இந்த புள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இவர் எப்படி தயாராகணும், நாங்கள் எப்படி மெச்சூர் ஆகணும், எப்படி நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கலாம், நாங்கள் எப்படி வாழ்க்கையில் மேம்படலான்ற அந்த கவுன்சில் கொடுத்தாலே என்னென்ன துறைகள் இருக்குது, ஓலமெல்ல பாஸ் ஆகாட்டியும் அடுத்து என்ன செய்யலாம், அடுத்த துறைகள் என்ன இருக்குது, அதுக்கான எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. அவங்க மூலமாக சப்போர்ட் எடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து டிகிரி ஒன்று எடுத்து அவங்களுக்கான டிப்ளமா அதுகளை செஞ்சு ஓலெவல் படிக்காட்டி அந்த மாதிரி செய்யும்போது கட்டாயம் ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும். அப்படி விட்டுட்டா ஓலெவலோட விட்டுட்டா அந்த குழந்தைங்கள நிச்சயமாக ட்ரக்ஸுக்கு அடிமையாகும். சின்ன வயசுலேயே திருமணம் முடித்தாலும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக வைஃபை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு இவர் குடியில் மூழ்கிறாரு. அதனால குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி இருக்க கூடிட்டே தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டப்புறங்களில் மேக்சிமம்
ஒரு 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள உள்ள அத்தனை சிறுவர்கள் வந்து குடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வாய்க்குள்ளே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டுகள்லேயே தங்குறது இல்லை, 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க, வெளியில் போயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போயிடுறாங்க. பேரண்ட்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதோட இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால ரொம்பவே பிள்ளைலையா ஒரு அன்பாக பேசுகிறதுக்கும் இல்லை, பெற்றோர்களோட பேசுகிறது இல்லை, அன்பாக உட்காந்து சாப்பிட்றதும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறது இல்லை, கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து இப்போ மனநிலை வந்து அப்படி மாறி இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அது எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நிறைய, அதாவது அது வந்து ஒதுக்கப்பட்டது தான். எஸ்டேட்டுன்றதே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா மாறி இருக்குது. தோட்டப்புறங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. காரணம் அங்கே அவங்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் போகிறது கூட இல்லை. என்னென்னா அவங்களுடைய பாதைகள் அப்படி இருக்கும், அவங்களுடைய சூழல் அப்படி இருக்கும். நிறைய நிகழ்ச்சிகளை செஞ்சு மேம்படுத்துறதுக்கான வழி நடத்துறது கூட கஷ்டம்தான். ஆனாலும் எல்லாருமே ஒன்றிணையும் போது, அதாவது கவர்மெண்ட் ஊடாக அரசாங்கத்தின் ஊடாக அனைத்து அதிகாரிகளும் ஒன்றிணைஞ்சு மலையகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றங்களை வந்து இந்த சிறுவர்கள் மூலமாக சின்ன வயசில் மைண்டில் பதியக்கூடிய விஷயங்களை சொல்லி 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 அவங்களோட நல்ல இடத்துக்கு கொண்டு போனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்குது. இந்த வருஷம் மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம். எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு குழந்தைங்க இப்படி போயிருச்சேன்ட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருச்சு. எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு அப்பா அம்மாவை கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. மனிதநேயம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எல்லா விதத்திலையும் பாதிப்பு. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பொருளாதாரம் பிரச்சனை, கல்வி ரீதியாக பிரச்சனை, சுகாதார ரீதியாக எல்லாமே பிரச்சனைன்ற நேரம் இந்த மாற்றங்களை கொண்டு வரதுக்கு யாராவது இதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களா இருந்தால் கட்டாயம் சிறுவர்களை கூப்பிட்டு ஒரு ஹவராவது கதைங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சேவை செஞ்சு வேலை இல்லை, அன்பா ஃபர்ஸ்ட்டுக்கு 2 வார்த்தையாவது பேசுங்க. அவங்களுக்கு என்ன தேவை? அட்லீஸ்ட் அவங்களுடைய அன்பு தேடிக்கிட்டு எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் அறநெறியில் பார்த்தீங்கன்னா சுற்றி இப்படி இருக்குங்க, பிள்ளைகள் எல்லாம் இப்படி சாரியை பிடிச்சிட்டு இருப்பாங்க, இங்கே முடிய பிடிச்சிட்டு இருக்குங்க, போவே மாட்டாங்க நம்ம அறநெறிக்கெல்லாம் வந்தா. அப்படி ஒரு இந்த பாசம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு அரவணைப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த மாதிரி குழந்தைங்களோட கொஞ்சமாவது பேசுங்க. கொஞ்சமாவது பெற்றோர்கள் வந்து ஒரு 2 ஹவராவது அவங்களுக்காக டைமை செலவழிங்க. அப்படி செலவழிக்கும் போது கட்டாயம் எதிர்காலத்தில் இப்போ இருக்க கலியுக காலத்தில் ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களை மேலே கொண்டு வரது. ஆனால் அன்பு செலுத்தி அக்கறை செலுத்தி அரவணைக்கும் போது நிச்சயமாக இந்த குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்கள ஒரு கரை சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நான் கேட்டே ஆகணும். இப்போ வந்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை வந்து நெறிமுறைப்படுத்துவதே அறநெறி கல்வி தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் மூலமாக நாங்கள் வந்து அதை வந்து ஆராய்ஞ்சிருப்போம். அதுலேயுமே இந்த ஒரு மாற்றம் வந்து அறநெறி கல்வி மூலம் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அறநெறி கல்வி மூலமாக இப்போ நம்ம அறநெறியை பொறுத்த வரைக்கும், காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அறநெறிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய தொகை வந்து நல்ல விதமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அதிகமாக வந்து இந்த பிள்ளைகளுக்கான குழு செயற்பாடுகள் நடக்கும், குழு விளையாட்டுகள் நடக்கும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான தியான முறைகள் நடக்கும், யோகாசனம் நடக்குது, சூரிய நமஸ்காரம், பிள்ளைகளுக்கான மோட்டிவேஷன்ஸ் டெய்லி வந்து மோட்டிவேஷன்ஸ் நடக்கும். சிறு வயதில் பதியக்கூடிய சின்ன சின்ன கதைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய அறநெறி பாடசாலையில் நாங்கள் கண்ட நிறைய விஷயங்கள், நிறைய குழந்தைங்க மாறி இருக்கிறாங்க, நிறைய குழந்தைங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க இப்பவுமே தைரியமாக ஒரு ஃபேஸ் பண்ணி ஸ்டேஜில் போய் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த சொல்லும் போது இல்லை அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு நேர்த்தியான வழியில் போகிறதுக்கான தயார் நிலையில் வந்து இருக்கிறாங்க. எங்களுடைய அறநெறி பாடசாலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தை 1 வயசு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு குழந்தைங்க கூட இன்னைக்கு ஒரு தைரியமாக ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணக்கூடிய. அப்போ அதிகமாக வந்து பெண்களுக்கான கவுன்சில் நடக்குது. எப்படி நாங்கள் நடந்துக்கணும், பஸ்ஸில் போகிற நேரம் எப்படி இருக்கணும், வீடுகளில் எப்படி இருக்கணும், யாரோட நாங்கள் ஒதுங்கி இருக்கணும், யாருடைய பார்வையிலேருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அறநெறி பாடசாலைகள் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். இந்த கற்றுக் கொடுக்குற பாடங்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நிச்சயமாக உதவி இருக்குது. அதில் பயணம் அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு அறநெறி பாடசாலைகளையும் சரியான முறையில் கொண்டு போனால், அதுக்குரிய அடிப்படை அறநெறி பாடசாலையும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதில் வந்து நான் சொன்ன மாதிரி உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்குது, மனசுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து சொன்ன கதைகள் தான் நம்மளுக்கு வந்து இன்னைய வரைக்கும் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோன்னா அதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு சொன்ன கதைகளும்
அன்னைக்கு காட்டிய நல்ல வழிகளும் அன்னைக்கு கொடுத்துருக்க நல்ல ஒவ்வொரு விஷயங்களும் தான் நாங்கள் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அறநெறி கல்விகளுக்கான நிச்சயமாக இப்போது சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நாங்கள் சொல்லுவோம் போட்டி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. நிறைய பிள்ளைங்களோட தனித்திறமைகளை இனம் காண்றதுக்கு அறநெறி பாடசாலை மிக உதவியாக இருக்குது. அவங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரைகிற திறமையாக இருக்கலாம், பாடக்கூடிய திறமையாக இருக்கலாம், மனனம் பண்ணக்கூடிய திறமையாக இருக்கலாம், மற்றது வில்லுப்பாட்டு செய்யக்கூடிய திறமையாக இருக்கலாம். நிறைய திறமைகள் இருக்குது. கட்டுரை எழுதக்கூடிய திறமை, அப்படி தனித்திறமைகளை வெளியே கொண்டு வரதும் அறநெறி கல்வி தான். அப்போ அந்த மாதிரியான அறநெறி கல்வி இன்னைக்கு அதுவும் ஒரு சவாலாக போயிருச்சு. அதாவது போட்டி நிகழ்ச்சிகள் இல்லாமல் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு சொல்லுவோம் ஒரு நிறுவனம் எங்களுக்கு வந்து இப்போ இலங்கை முழுதுமே போட்டி நிகழ்ச்சிகள் வந்து நடத்துகிறாங்க. அதில் பரதமும் இருக்குது, பன்னிசையும் இருக்குது. இந்த பரதமும் பன்னிசையும் முறையாக கற்றுக்கிட்டவங்க தான் இந்த போட்டியில் வந்து பங்கு பெற்ற முடியும். ஆனால் எங்களுக்கான சேக்குலர் எங்களுக்கு வந்துடும். எங்களுக்கான சேக்குலர் மலையகத்துக்கு வந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கான முறையாக யார் கற்றுக் கொடுக்கறது? டான்ஸ் பரதத்தை யார் கற்றுக் கொடுக்குறது? பரதநாட்டிய டீச்சர்ஸ் எங்கே இருக்கிறாங்க? கொழும்புல இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க, நிறைய கொஞ்சம் வசதியான இடங்கள்ல இருக்கிறாங்க, நகரப்புறங்களில் இருக்கிறாங்க. தோட்டப்புறங்களுக்கு யார் போகிறது? யார் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது? அப்போ இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் தான். இப்போ இலங்கையில் ஒரு கொமனான போட்டி வச்சாலும் முறையாக கற்றுக்கிட்டது பிள்ளைகள் தான் அந்த போட்டிக்கு போகணும்னா இவங்க முறையாக கற்றுக்கலை. ஏதோ ஒரு டிவியை பார்த்து தான் கற்றுக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கு ஆடைகள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த போட்டிகளில் கொழும்புக்குன்னு சில நேரம் பங்கு பெற்றதுக்கு வாரதாக இருந்தால் இவங்களுக்குரிய பொருளாதார பிரச்சனை, அவங்களுக்குரிய வாகன பிரச்சனை, அது முறைப்படி. அப்போ டேலண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆசிரியர்களை வந்து தயார் செய்கிறதுக்கு எல்லா நிறுவனங்களும் ஒன்று சேரணும். எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிஸ்டம் அமைக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டம் அமைக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்தால் அது எல்லா இடத்துக்கும் தகவல்களை பரிமாறணும். ஒரு மீட்டிங் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு 2 லீடர்ஸாவது வந்து நின்று நம்மளுடைய மதத்தை பற்றியும் நம்மளுடைய சமயத்தினுடைய சமய நல்லிணக்கம் அப்படிங்கிற நேரம் அது பேசுகிறதுக்கான ஒரு லீடர்ஸை உருவாக்கணும். அப்போ அதை யார் உருவாக்குறது? இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அறநெறிகளை நாங்கள் செய்கிறோம். அது மூலமாக எத்தனையோ குழந்தைங்களை மாற்றத்தை உருவாக்குறோம். அது மூலமாக அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் ஒரு தனிநபராக அதை வந்து எங்களால் செய்ய முடியாது. இந்த தொலைக்காட்சியினூடாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு இந்த நேர்காணல் நிகழ்வினூடாக நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயந்தான், மதத்தினூடாக நல்வழிப்படுத்துறது தான் எல்லா மதமும். எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுக்காக தான் மதங்கள் இருக்குது. அப்படியா இருந்தால் இனி வரக்கூடிய இந்த புது வருட காலத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எல்லா நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா சமையல் தலைவர்களும் சமய குருமார்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் வெறுமனே ஒரு பூஜைகளை செஞ்சோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த பூஜைகளுக்கான அர்த்தங்கள், இந்த மக்களுக்கான விழிப்புணர்வு சொற்பொழிவுகள், இந்த சமயத்தை வழி நடத்தக்கூடிய சொற்பொழிவுகளில் வந்து கட்டாயம் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் செய்யணும். எத்தனையோ பூசைகள் வந்து தெரியவே தெரியாது. எதுக்கு செய்கிறாங்க, எதுக்கு கும்பம் வைக்கிறாங்க, எதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்கன்ற கூட தெரியாது. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நிச்சயமாக அந்த காலத்தில் சமய பெரியார்கள் எப்படி ஒரு சொற்பொழிவுகள் மூலமாக வழி நடத்தினாங்களோ, எத்தனையோ பேரை வழி நடத்தினாங்களோ, அது மாதிரி இப்போவும் அந்த மாதிரி தோன்றணும். ஆலய பூஜைகளில் மட்டும் குருக்கள் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு சிலர் வந்து நிறைய சமூக சேவைகளை செஞ்சுட்டு வராங்க. சமய குருமார் அப்படிங்கிற நேரம் எல்லா குருமாரும் அவங்களோட சமயம் வழி நடத்திக்கிட்டு தான் வராங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தலைவர்களை உருவாக்கணும். அவங்க உருவாக்கும் போது தானே ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் போயிட்டு அந்த பிள்ளைங்களை வழி நடத்த முடியும். சமய குரு அப்படிங்கிறது குழந்தைங்க அந்தந்த மத ரீதியான அந்த எதிர்கால ஜென்ரேஷனை வந்து வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அது கட்டாயம் அந்த மாற்றங்கள் வரும்போது பாடசாலை மட்டம், சமூக மட்டத்தில் நிறுவனங்கள் பக்கம் சமய நிறுவனங்கள்லாம் வரும்போது நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ள மாற்றம் ஒன்றே மாறாது. மாற்றம் நம்மிலிருந்து வந்து தொடங்க வேண்டும். அதுலேயுமே சொல்ல போனா நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து பிள்ளைகள் வந்து எப்பயுமே வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகள் தான் எப்பயுமே வந்து பேசுவாங்க இல்லையா? அதுலேயுமே இந்த பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைகளிடம் எப்படி வந்து நடந்து கொள்ள வேண்டும்? முக்கியமான நிறைய விடயங்கள் இருக்குது. சில மாணவர்கள், சில பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மரியாதை கொடுக்க மாட்டாங்க, காலுக்கு மேல் கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனாலுமே வந்து தகாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பின்புலம், அதாவது அவங்களோட குடும்பத்தை எடுத்து பார்த்தா சரியா இருக்கும். இப்படிதான் அவங்களோட அப்பா வந்து மது போதைக்கு அடிமையாயிருப்பாரு, அம்மா வந்து வெளிநாடு போயிருப்பாங்க. இப்படி இருக்கிற நேரமே
அம்மாவும் அப்பாவும் கூட இருந்தாலுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து அந்த வீட்டுல வந்து கடைபிடிக்க வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா. இப்போ பொருளாதாரம்ன்ற ஒரு பிரச்சனை தான் இது இவ்வளவுக்கும் காரணமாக அமையுது. இப்ப சில நேரம் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வீட்டுல ஒரு தாய் வந்து நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருந்தா, தந்தை வந்து போதைக்கு ஆளாகி இருப்பாரு. அப்ப குழந்தைங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து நேற்றைய தினம் கூட இந்த விஷயத்த நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன குழந்தை அவரு தவறான வார்த்தைகளை வந்து ஒரு ஆலயத்துல வந்து சொல்றாரு. அவருக்கு தெரியாத ஆலயத்துல பாவிக்கிறாரு. அப்ப நான் வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் அது. கேட்ட வார்த்தையை தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கேட்ட வார்த்தையை தான் இங்க பேசுறாரு. அப்ப நாங்க குழந்தைகள் இருக்கிற இடத்துல இப்ப நம்மளுக்கு கோபம் வந்தாலும் சில நேரத்துல இப்போ சண்டை பிடிக்கும் போதோ இல்ல கலந்துரையாடும் போது நிறைய விஷயங்களை வந்து நாங்க கோவத்தை பிரதிபலிக்கிறதுக்காக வேண்டி எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சிருவோம். அதை கேட்டு கேட்டு பார்த்து பழகிறது தான் இந்த குழந்தைங்களோட பழகி அதை வந்து ஒரு சபையில வந்து அவங்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அதனால வீடுகள்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல சண்டை பிடிக்காம இருக்கிறதும், குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த தவறான வார்த்தைகளை வந்து பேசாம இருக்கும் சந்தர்ப்பத்துல இவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இப்போ நார்மலா ஒரு பெற்றோர்களை பார்த்து பழகிறதும் இருக்கும். இப்ப எங்களுடைய அம்மா வந்து ஒருத்தரை வணங்கும் போது நாங்களும் நிச்சயமா போயிட்டு அவங்கள வந்து கும்பிடுறதுக்கு அது பழகிடுவோம். அம்மா அப்பா செய்யறத பார்த்து நாங்க செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் பழகிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டைலா இருக்கலாம், அவங்க மாதிரி சில நேரம் சாரி உடுத்தலாம், அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பழகுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பெற்றோர்களை பார்த்து குழந்தைகள் கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. சில நேரம் எதுவுமே அப்படின்னா இப்போ பிள்ளைகளுடைய இப்ப பாடசாலையில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னோட புள்ள படிக்கல, என்னோட குழந்தை வந்து இப்படி மார்க்ஸ் குறைவா இருக்குது, இப்படி பழக்க வழக்கம் சரியில்லை, போன் பாவிக்கிறாருன்னு சொல்லி அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்ல அறநெறியில வந்து சொல்லுவாங்க போன் பாவிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாங்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தா அவர் பெற்றோரா தான் இருக்கும். அவங்க இப்ப சமீபம் நான் நினைக்கிறேன் சென்ற வாரத்துல வந்து ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காங்க, லோன் எடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்கிட்ட சந்தோஷம்னு சொல்லிட்டு. அந்த போன் வாங்கி கொடுத்ததுல இருந்து அவர் படுக்கிறதே 2 மணிக்கு, ஸ்கூல் போறதே 5 நாள்னா 2-3 நாள் தான் ஸ்கூலுக்கு போறாரு. ஏன்னா எழுப்ப முடியாது காலையில. அப்ப இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், சாரி இது பத்தி என்னால கதைக்க முடியாது, ஏன்னா போனுக்கு லோன் கொடுத்து வாங்கி கொடுத்தது நீங்க, முடிஞ்ச போனை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. போனை கொடுத்துட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நான் கைட் பண்றதுக்கு என்னால முடியாது. பெற்றோர்கள் தான் அந்த மாதிரி விஷயங்கள்ல இதை போய் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றது வந்து மிக தவறான விஷயம் பெற்றோர்கள். ஏன்னா இது வீட்டுல நடக்கிற சம்பவம், வீட்டுலதான் போன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெற்றோர் போயிட்டு என் புள்ள போன் பாவிக்குதுன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப அதனால பெற்றோர்கள் வந்து முதல்ல கட்டுப்பாடு வீட்டுல இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும். பாடசாலை எதை செய்யணுமோ அதை அங்க செய்யும். அறநெறி பாடசாலை எவ்வளவுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை செய்ய முடியும். அதனால சின்ன வயசுலயே இப்ப அவர் போன் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்றதுக்காக வாங்கி கொடுத்தா அவரோட வாழ்க்கைய வந்து பெற்றோர்களே அழிக்கிறதாகத்தான் அர்த்தம். அதனால இந்த போன் கொடுக்கறது, போன்னால நிறைய சீரழிவுகள் நடக்கிறதுனால அதை வந்து பெற்றோர்கள் தவிர்க்கிறது. பெற்றோர்கள் அதை வாங்கி கொடுக்காம இருந்தாலோ அல்லது அவங்களே போன் யூஸ் பண்ணாம இருக்க வரைக்கும் நல்ல ஒரு சின்ன போனை வச்சுக்கிட்டு இருந்தா அது தாராளமா போதும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற வந்ததோட ஆன்லைன்ல என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ரூமை லாக் பண்ணிட்டு இப்ப சின்ன நினைக்கிறேன் 12-13 வயது பொம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், டிக்டாக் செய்யறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பெரியவங்களுக்கு தெரியாததெல்லாம் சின்னவங்களுக்கு தெரியும். ஏதாவது நமக்கு தெரியலன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த நிலைமையில இருக்குது. அப்ப இந்த நிலைமைக்கு அந்த உருவாகினதும் அந்த ஆன்லைன் கிளாஸ் சிஸ்டம் அந்த ஒரு பிரச்சனைனால தான் கொரோனா காலத்துல வந்தது. போனை மட்டும் கைக்கு கொடுக்காம இருந்தாலே ஒரு நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்க தடுக்க முடியும். இப்ப எல்லாம் போன்ல எல்லா விஷயமும் முடிஞ்சிருது. போன் இருந்தா போதும், எல்லா விஷயமும் முடிஞ்சிருது. வரக்கூடிய பிள்ளைகளும் பாக்கெட்ல போனோட பேக்ல போனை போட்டுட்டு தான் வராங்க எல்லா இடத்துலயுமே. அப்போ இருக்கிற நல்ல பிள்ளைங்களையும் கெட்ட பிள்ளைகளை ஆக்குறதுக்கு இந்த போன் வந்து தூர்தினையா இருக்குது. அந்த ஒரு நல்ல ஒரு மாணவரை கூட மற்ற பக்கம் திருப்பி விடுறதுக்கு இந்த போன் வந்து ஒரு பெரிய காரணமா இருக்குது. அறநெறி வகுப்புகள்ல வந்து கட்டாயம் அந்த ஆலோசனைகளோ அதுகளை செஞ்சாலும் பெற்றோர்கள் வந்து மிக அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிள். பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகளுடைய ரெஸ்பான்சிபிள் அவ்வளோ அவங்கள்ட்ட தான் இருக்குது.
கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறதா இப்போ ஒரு கேர்ளும் போயும் பேசிட்டாங்க இப்படி தான் பிரச்சனைன்னு சொல்லி ஸ்கூலில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனாலும் வீட்டு மட்டத்தில் குழந்தைங்களோட நம்ம கதைக்கிறதுக்கு, ஏன்னா 100 பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் இன்டர்வியூ எடுக்க கஷ்டம். ஆனால் பெற்றோர்கள்ன்ற நேரம் 2 பிள்ளைகள் தான் இருக்கும், அல்லது 3 பிள்ளைகள் இருக்கலாம். அவங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லதோ கெட்டதோ, நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதோ, ஏன்னா அவங்களுடைய வயசு அப்படி. அந்த குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துட்டாலே அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுவாங்க. அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப அழகான விடைகள் இன்றைய தினம் திருமதி கோமதி அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அதாவது மாணவர்களிடையே நிறைய மாற்றங்கள் உருவாக வேண்டும், மலையகத்தில் உள்ள மாணவர்களுக்கு இடையே நிறைய மாற்றங்கள் உருவாக வேண்டும், அறநெறி கல்வி மிகவும் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியமானது அப்படின்னு நிறைய விடயங்கள் இன்றைய தினம் திருமதி கோமதி அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா நேர்த்தியா எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி.